செய்தி. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ நா. புகழேந்தி மறைந்ததை அடுத்து தற்போது அங்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று வேட்புமனு தாக்கலானது விக்கிரவாண்டி தொகுதியில் தொடங்கியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமயமணிவண்ணன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியில் வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். குறிப்பாக மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் அடுத்த கட்டமாக விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதியானது இடைத்தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மறைவையை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலானது நடைபெறும் என தேர்தல் ஆணையம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக, நாம் தமிழர், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என 4 கட்டங்களாக இந்த மக்களவைத் தேர்தலானது நடைபெற்று முடிந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக போட்டியிடுமா அல்லது பாமக போட்டியிடுமா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே உள்ளன. பாஜக கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்கும் சூழலில் தற்போது விக்கிரவாண்டி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக சார்பாக அந்நியூர் சிவா களமிறங்க உள்ளார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரை அறிவித்துள்ள சூழலில் மூன்றாவதாக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக அந்த அறிவிப்பில் இந்த முடிவானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக இந்த முடிவினை எடுத்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.